கோடீஸ்வராய நமக. வணக்கம். எனதருமை ஆன்ம நெஞ்சங்களே, இந்த அமெரிக்க நாட்டிலே கவின்மிகு வாஷிங்டன் மாகாணத்திலே அழகுரு சியாட்டில் நகரிலே காணப்படுகின்ற பசுமையான காட்சிகளெல்லாம் எனக்கு நமது பசுமை நாயகனையே நினைவுபடுத்துகின்றன. எல்லாம் வல்ல எனது குருநாதர் அந்த கோடீஸ்வரன் எனக்கு கொடுத்த காணிக்கையான அந்த பசுமை நாயகன், கணக்கன்பட்டி பசுமை நாயகன், அவருடைய நினைவுதான் எனக்கு இந்த பசுமை காட்சிகளை பார்த்ததும் எனது சிந்தையிலே எட்டுகின்றன. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க, நம்ம கணக்கன்பட்டியில் வந்து அந்த சத்குரு கோயில், சத்குரு நகரில் வந்து சத்குரு கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து யார் அந்த அருமையான கவின்மிகு கோயிலை கட்டியது யாருன்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது வந்து செட்டிநாட்டில் உள்ள கண்டனூருங்கிற ஒரு கிராமத்தில் உள்ள அருமை, அதாவது கணக்கன்பட்டி மகானின் ஆத்ம பிரியர் கருப்பையா ஐயா அவர்கள் கட்டிய கோயில்தான் அந்த சத்குரு கோயில். கணக்கன்பட்டி மகானின் ஆத்ம பிரியர் கருப்பையா ஐயா அவர்கள் கட்டிய கோயில்தான் அந்த சத்குரு கோயில். நான் அவங்கள பார்த்தது இல்லைங்க. நான் அவங்கள அந்த கட்டின கோயிலை பார்த்துருக்கேன், அவங்க தியான மண்டபத்தை பார்த்தேங்க, இந்த இப்போ கட்டியிருக்க மண்டபத்தெல்லாம் நான் பார்த்தேங்க. அங்கே உள்ள அவங்கள்ட்டலாம் பேசியிருக்கேன். உங்களுக்கு அந்த தொடரெலாம் உங்களுக்கு ஏற்கனவே நான் வந்து இது பண்ணியிருக்கேங்க. அங்கே உள்ள கணக்கன்பட்டி ஐயாவோட ஆத்ம அன்பர் அவரை பேட்டி எடுத்து அது சம்மந்தமாகலாம் உங்களுக்கு நான் வெளியிட்டிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அந்த கருப்பையா அண்ணன் அவர் அன்பினால் எழுப்பிய அந்த சத்குரு கோயில் வந்துங்க, அது ஒரு ஆன்மீக கோயில். எல்லாம் வல்ல அந்த கணக்கன்பட்டி நாயகன்பால் அவருக்கு உள்ள அன்பை வெளிப்படுத்திய கோயில். அது மட்டுமல்ல, அது ஒரு கணக்கன்பட்டி நாயகனின் மகிமைகளை மறைமுகமாக கூறும் ஒரு அதிசய கோயில். அது எனக்கு ஒரு ஞாபகம் வருதுங்க. அதாவது இந்த இன்சிடெண்ட் வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னா என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லைங்க. நண்பர் சொல்லிய அவர் பார்த்த அனுபவங்க அது. அந்த கருப்பையா அண்ணன் சம்மந்தமாக அவர் பார்த்த அனுபவங்க. அவர் என்கிட்ட சொன்னது அந்த நினைவு ஞாபகத்துக்கு வருதுங்க. அதாவது 2013ஆம் வருடத்தின் இறுதி மாதங்களிலே ஒரு நாள் எனது நண்பர் வந்து நம்ம கணக்கன்பட்டி மகானோட பௌதிக சந்நிதியில் கணக்கன்பட்டியில் இருந்திருக்காருங்க. அப்போ வந்து ஒரு மிடில் ஏஜ்டு மனிதர் வந்து மிடில் ஏஜ்டு நபர், அவரும் அவரோட துணைவியாரும் அவரோட மகள் 3 பேரும் வந்திருக்காங்க. 3 பேர் வந்து கணக்கன்பட்டி ஐயாவை பார்த்துருக்காங்க. என்னுடைய நண்பர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அவங்க ஏற்கனவே பல வருஷங்களாக கணக்கன்பட்டி மகானுடன் நெருங்கிய பழக்கம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாருங்க. மத்தியானம் ஒரு 12 மணி இருக்குங்க.
பல அன்பர்கள் கூடியிருந்தாங்க. ஒரு 40-50 பேர் கூடியிருந்தாங்க. அப்போ இந்த கருப்பையா அண்ணனை பார்த்து கணக்கன்பட்டி ஐயா சொல்லியிருக்காங்க. கருப்பையா அண்ணனையும் அவருடைய மகளையும் பார்த்து சொல்கிறாங்களாம். பர்டிகுலராக கருப்பையா அண்ணனை பார்த்து சொல்கிறாங்களாம், ஏய் அவன் உடம்பை பார்த்துப்பா, அவன் பல்ல பார்த்துப்பான் அப்படின்னாங்களாங்க. எப்படி? அவன் உடம்பை பார்த்துப்பா, அவன் பல்ல பார்த்துப்பான் அப்படின்னாங்களாங்க. சுற்றி இருக்கிற யாருக்குமே இதோட அர்த்தம் ஒன்றுமே புரியலையாங்க. என்னுடைய நண்பருக்கும் ஒன்றும் புரியலையாங்க, கருப்பையனுக்கு ஒன்றும் புரியல, அவங்க ஃபேமிலிக்கு ஒன்றும் புரியலைங்க. சரி, இது வழக்கம் போல் ஒரு நிகழ்ச்சி தான் அப்படின்ட்டு அன்றைக்கி அந்த இன்சிடென்ட் முடிஞ்சிருச்சாங்க. அதாவது இந்த இன்சிடென்ட் நடந்தது வந்து 2013ஆம் வருடத்தின் இறுதி மாதங்கள்ங்க. இப்போ என்னுடைய நண்பர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அதன் பிறகு சத்குரு இந்த பிரபஞ்ச பிரம்மத்திலே ஐக்கியமான பிறகு, அதாவது சத்குருவின் பிரபஞ்ச அடக்கத்திற்கு பிறகு 2014 பிரபஞ்ச அடக்கம் ஆனாங்க. அதுக்கு பிறகு ஒரு 5-6 வருஷம் கழித்து அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடந்ததாங்க. அந்த பொண்ணு வந்து நடுவில் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, சத்குரு அன்றைக்கி அந்த இன்சிடென்ட் நடந்தது பார்த்தீங்களா, சத்குருவை பார்த்துட்டு அவர் சொன்னார் பார்த்தீங்களா, அது மாதிரி ஏய் அவன் உடம்பை பார்த்துப்பா, அவன் பல்ல பார்த்துப்பான் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா. அதற்கு பிறகு இந்த பொண்ணுக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கிடச்சிதாங்க. எம்பிபிஎஸ்சில் ஜாயின் பண்ணி எம்பிபிஎஸ் முடிச்சிட்டாங்க. அதாவது இப்போ டாக்டர் ஆகிட்டாங்க. அது வந்து எம்பிபிஎஸ்ங்கிறது ஒரு ஜென்ரலுங்க, அதாவது உடம்பு சம்மந்தப்பட்ட படிப்புங்க. அதில் வந்து இந்த சர்ஜரி வந்து 1-2 இருக்கும். ஆனால் அது வந்து அவங்க சர்ஜரி எக்ஸ்பர்ட் கிடையாது. உடம்பை பொறுத்தவரையிலையும் அவங்க வந்து மெயினுங்க. அதைத்தான் சத்குரு சொல்லியிருக்காரு, அவள் உடம்பை பார்த்துப்பா அப்படின்னு இருக்காருங்க. இதில் பயங்கரமான ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் பல்ல பார்த்துப்பான் அப்படின்னு சொல்கிற பார்த்தீங்களா. அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு மேரேஜ் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி எல்லாம் பேச்சுவார்த்தைலாம் நடந்து எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க, கல்யாணம் ஆயிடுச்சுங்க. அதாவது சத்குரு மறைவுக்கு பிறகு 5-6 வருஷம் கழிச்சு இதெல்லாம் நடந்ததுங்க. அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. மாப்பிள்ளை வந்து பாருங்கள், பல் டாக்டருங்க, டென்டிஸ்ட்டுங்க. அதைத்தான் அவர் 2013ஆம் வருடத்தின் இறுதி மாதங்களிலேயே, அதாவது பிரபஞ்ச அடக்கமாகிறதுக்கு முன்னால் சத்குரு சொல்லியிருக்காருங்க. எப்படி? அவன் உடம்பை பார்த்துப்பா, அவன் பல்ல பார்த்துப்பான் அப்படின்னாரு பார்த்தீங்களா. மாப்பிள்ளை வந்து டென்டிஸ்ட்டுங்க, அதாவது பல் டாக்டருங்க. அதைத்தாங்க அவர் சொல்லியிருக்காருங்க. பிரபஞ்ச ஐக்கியமானதுக்கு முன்னாலேயே சொல்லி பிரபஞ்ச ஐக்கியமான பிறகு 5-6 வருஷம் கழிச்சு இந்த காட்சி பிரபஞ்சத்திற்கு வந்ததுங்க. 2021ஆம் வருஷம் அழகாக பத்திரிக்கை அடித்து அதில் நமது பசுமை நாயகன் அந்த எல்லாம் வல்ல சத்குரு பகவானின் படத்தை 2 பக்கமும் அழகாக போட்டு, ரொம்ப அழகாக சத்குரு பகவான் படத்தை அப்படி ஒரு சதுரமாக 2 பக்கமும் போட்டு, கீழே வந்து சத்குரு கணக்கன்பட்டி சத்குரு அருளால் இந்த திருமணம் நடக்கவிருக்கின்றதுன்ட்டு அழகாக அடிச்சிருக்காருங்க. சத்குரு அருளால் உடம்பை பார்க்கின்ற அந்த பெண்ணுக்கும், உடம்பிற்கு வைத்தியம் பண்ணுகின்ற அந்த பெண்ணுக்கும் சத்குரு வாய்மொழியாக வந்ததுங்க. உடம்பை பார்த்துப்பான்னு சொன்னார்ல, உடம்புக்கு வைத்தியம் பண்ணுகின்ற அந்த பெண்ணிற்கும் பல்ல பார்த்துப்பான்னு சொன்னார்ல, மாப்பிள்ளை வந்து டென்டிஸ்ட்டு, அந்த அவருக்கும் அந்த பல் மருத்துவருக்கும் விமரிசையாக திருமணம் நடைபெற்றது. அனுபவங்கள் தொடரும், அற்புதங்கள் தொடரும், ஆனந்தம் தொடரும். மறுபடியும் சந்திப்போம். ஆத்ம நன்றி.